அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நாங்களுமே இங்கே நல்லாயிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி வெதர் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுட்டு நல்லாவே இருந்துச்சு. இன்றைக்கி நான் காலையிலேருந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ரேண்டமான ஒரு விலாக் தான். 2 நாள் எடுத்த வீடியோ இதில் கலெக்ட் பண்ணி ஒன்றா சேர்த்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கிட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவில் இருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப நாளாக ஆகிடுச்சு மேகி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ அதை காலையிலே நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ மேகி எல்லாம் கிட்ஸுக்கு கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லன்ச் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு எக் கிரேவியும் அதுக்கப்புறமா கீரை பருப்புக்கு ஆக்கியிருந்தேன். ஸோ அதையுமே நான் உங்களோட இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த எக் ரோஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு எக்கை நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரைஸை நம்ம வச்சிடலாம் ரைஸ் குக்கரில். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6 எக் மாதிரி நான் வேக வச்சுருக்கேன். அடுத்து பருப்பையும் மஞ்சளும் உப்பும் போட்டு அதையுமே வேக வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இந்த கீரை தான் குக் பண்ண போகிறேன். ஸோ கீரையை நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்ததுக்கப்புறமா நல்ல வெந்த பருப்பில் அந்த கீரையை போட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கீரையை எப்பயுமே மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது. இதை திறந்தே பார்த்திங்கன்னா நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்போடு நல்லா நம்ம கீரை மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை தாளித்து எடுத்துக்கலாம். நீங்கள் கீலையும் தாளிச்சிக்கலாம், இல்லை எண்ணெயும் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியனும் கார்லிக்கும் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா அதில் கீரையில் நம்ம போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுற வேண்டியது தான். உங்களுக்கு வேணுன்னா இதில் காஞ்ச மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்கலை. இந்த தாளிப்பே இதுக்கு போதும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கீ போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும் அந்த கீரை. ஸோ அவ்வளோதான், பருப்பில் போட்ட கீரை ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் சொல்லி தந்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதில் எதுவுமே பால் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கீ சேர்த்தாலே நல்ல வாசமாக இருக்கும். அடுத்து அதே பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாயில் பண்ண எக்கை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 நான் வெட்டி வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம நல்லாவே வதக்கி இதில் இஞ்சி பூண்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி இதில் போட்டுட்டு அதையுமே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான மசாலா எல்லாம் இப்போ சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 2-3 டீஸ்பூன் மாதிரி நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம், சில்லி பவுடர். அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வரா மாதிரி போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி வந்ததுமே பார்த்திங்கன்னா இதை நல்லா ஒரு மாதிரி ஷேப் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே இதை நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பாயில் பண்ணி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்கை அழகாக மேலே வச்சுக்கலாம். இப்போ கிட்ஸும் இதை சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணாமல் மேலேயே அந்த பாயில் பண்ண எக்கை வெட்டி வச்சுக்கிறேன். சம்டைம் உங்கள் கிட்ஸ் நல்லாவே ஸ்பைசினஸ் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் இதுலேயுமே சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா எக்கையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஸ்லோவில் வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா இதில் சாலட் செய்கிற கீரை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நான் இதில் சாலட் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கீரையை நல்லா கழுவி அதை நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறமா அதை குட்டி குட்டியாக நம்ம வெட்டிக்கலாம். வெட்டிட்டு
ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா அதை போட்டு வச்சுப்போம். அடுத்து வந்து தேவையான வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தேங்காய் போட போகிறோம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மாதிரி நம்ம இதில் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு ஒரு உப்பு அதை போட்டுட்டு நல்லாவே இதை வந்து நல்லா கையாலே இப்படி பார்த்திங்கன்னா பிணைஞ்சு விட்டு அந்த சாலட் வந்து குயிக்கான சாலட் வந்து ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா மேலே நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நம்ம எக் ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்னா ஒயிட் ரைஸ் இருக்குது, நம்ம செஞ்ச சாலட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கீரை ஆக்கினோம் இல்லையா அந்த பருப்புக்கு போட்டு அது இருக்குது, அடுத்து எக் ரோஸ்ட் இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்களோட சிம்பிளான லன்ச் இப்படி தான் இருக்குது. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ பிக்கிளும் வச்சுக்கிட்டா ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான ஒரு லன்ச் வந்து ரெடி. நீங்களுமே இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே அப்படி நின்றுட்டு இருந்தோம். இன்றைக்கி நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. கிட்ஸும் வெளியே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஈவினிங் எல்லாம் போனதுக்கப்புறமா நான் வந்து நைட்டு ஃபிஷ் கிரேவி செஞ்சுருந்தேன். இது அரைச்ச ஃபிஷ் கிரேவி. 2 வெங்காயம் ஒரு வெள்ளை பூண்டையும் ஒன்றா அரைச்சிட்டு தக்காளியை வேறையே அரைச்சி வச்சுக்கணும். 1 kg ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணி போட்டு நல்லா வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ குயிக்காக இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து விட்டுறலாம். இப்போ கருவேப்பிலை போட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வருது இல்லையா அந்த எண்ணெயில். அப்போ வந்து லைட்டாக வந்து அதை வதக்கி விட்டதுக்கப்புறமா அடுத்து வந்து அந்த வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே அந்த இதில் போட்டுட்டு எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையுமே போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஃபிஷ் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இது எவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக இதை செய்ய முடியும். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மாதிரி நான் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 3-4 டீஸ்பூன் மாதிரி நீங்கள் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். அடுத்து ஒரு மல்லித்தூள் நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். நமக்கு கிரேவிக்கு தகுந்த மல்லித்தூள் போட்டிக்கலாம். இது வந்து அரைச்ச மீன் கறி அப்படிங்கிறதுனால இதில் நல்லாவே திக்னஸ் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே அரைச்சி தான் போடுறோம் இல்லையா அதனால் நீங்கள் பச்சை மிளகா கூட உங்களுக்கு காரம் நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து அதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு அதையுமே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அதோட அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளி இருக்கு இல்லையா அந்த புளி தண்ணியையும் போட்டுட்டு அதையுமே நல்லா இப்போ வதக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த புளித்தண்ணி லைட்டாக கொதித்து வரக்குள்ள ஒரு 1/2 கப்பு மாதிரி ஒரு 1/4 கப் 1/2 கப் அது போதும். அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து அதில் போட்டுட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு நல்லா கொதி வர அளவுக்கு அதை வந்து நம்ம இப்போ குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபிஷ்ஷை வந்து அதில் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம அதை மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ளேமை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம 1 கிலோ ஃபிஷ் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த கிரேவிக்குள்ளே இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு ஃபிஷ்ஷாக இந்த கிரேவிக்குள்ளே சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு குக் பண்ணாலே போதும்.
இந்த ஃபிஷ்ஷும் நல்லா வெந்துடும், கிரேவியுமே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் போட்டதுக்கப்புறமா நல்லா அந்த ஃபிஷ்ஷும் அந்த கிரேவி எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லாவே ஜென்டிலாக வந்து கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வந்து நான் இதில் போட போகிறேன். அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். நிறைய பேர் இதில் அதை போடுவாங்க, சில பேர் போடாமலும் கூட குக் பண்ணுவாங்க. பட் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மாதிரி சுகர், அது ஒயிட் சுகராக இருக்கலாம், நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், இல்லை ஜாக்ரியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். 1 டீஸ்பூன் மாதிரி சுகர் போட்டுட்டு நல்லாவே அதை கலந்து விட்டுருங்க. அந்த கிரேவியை வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட்க்கு வந்து திருப்பி மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சுகர் வந்து புளி சேர்க்குற எல்லா கறிக்குமே போடுவாங்க. அது வந்து கருப்பட்டியாக இருக்கலாம், அது வந்து ஜாக்ரியாக இருக்கலாம், அது வந்து பனக்கற்கண்டாக இருக்கலாம், இல்லை ஒயிட் சுகராக இருக்கலாம், ப்ரௌன் சுகராக இருக்கலாம், நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது வந்து பொதுவாகவே புளி சேர்க்குற எல்லா கறிக்கும் கொஞ்சம் லாஸ்ட்டாக போடுவாங்க. அந்த ரொம்ப புளிப்புத்தன்மையை எடுத்து நல்ல ஒரு இனிச்ச ஒரு சுவையை தரும். அதுக்காக தான் இந்த சுகர் சேர்க்குறது. இப்போ பாருங்கள் 1 மினிட்க்கு அப்புறம் நமக்கு டேஸ்டான ஃபிஷ் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் கிரேவி ட்ரை பண்ணதே இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டே என்ன நடந்துச்சுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா லம்ப் ரைஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாழை இலையில் சுற்றி சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி என்னோடய சிஸ்டரின்லாம் அந்த மெத்தடில் ஒன்று செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை தான் நான் ரொட்டி கல்லில் வச்சு இதை வந்து திருப்பி போட்டுட்ருக்கேன். அடுத்து ஒரு சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து கடலை கொஞ்சமாக வந்து ஊற போட்டிருந்தேன், அதையுமே வேக வச்சுக்க போகிறேன் சன்னாவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே பேர்ன் ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே டேர்ன் பண்ணி பிளேட்டில் வச்சு டேர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டேர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்துருங்க நல்லா சுட சுட லம்ப் ரைஸ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். லம்ப் ரைஸ்னால் எக்ஸாக்ட் லம்ப் ரைஸ் அப்படி செய்யலை, அவங்க செஞ்ச கறியை வந்து இந்த ரைஸில் வச்சு நல்லா சுட்டு சாப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நானும் வந்து அந்த லைட்டாக சுட்டு இருந்ததுனால இதை வந்து ரொட்டி கல்லில் போட்டு திருப்பி எடுத்திருந்தேன். இதுக்குள்ளே இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஒயிட் ரைஸ் இருக்குது, அதுக்கப்புறமா பீஃப் கிரேவி, கத்திரிக்காய் பொரிச்சு ஆக்கினது இருக்குது, பருப்பு இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம லெமனோட பிக்கல் இருக்கும் இல்லையா அது இருக்குது. அன்றைக்கி சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் நம்ம வாழை இலையில் வச்சு நல்லா சுட்டு சாப்பிட்றக்குள்ள அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் நிறைய செஞ்சுருந்தீங்க, இந்த மாதிரி கிரேவி அதெல்லாம் செஞ்சிங்கன்னா வாழை இலை உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து எக்ஸாக்ட் அந்த லம்ப் ரைஸோட டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. ஸோ என்னோடய டாட்டருக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லஞ்ச் எல்லாம் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா நான் வந்து கடலை வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக சன்னா வந்து நம்ம வந்து சாட் மாதிரி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எனக்கு அதை ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக கடலை எடுத்துகிட்டு அதில் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா கர்ட் நம்ம போட்டுக்கணும். கர்டு வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சன்னா சாட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நல்ல வீடியோஸில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.